தற்குறி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த தற்குறினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி ஓகே. முக்கியமா யாருன்னா என்னோட ஹஸ்பண்ட். ஐயோ பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அதனால தான் எல்லாரும் உங்களை தற்குறிங்கிறாங்க. அவன் பொருளியேட்டு அவனை போடணும்டா. அதனால உங்களை தற்குறிங்கிறீங்க. ஒண்ணும் புரியாது. அவன் பேரே காமாட்சி, இப்போ காவியான்ல அது மாதிரி தான் நான் சொல்லுவேன். அவனை எதுக்கு போறதா எதுக்கு படுத்தான் ஒரு 5 நிமிஷம் அவங்க அப்பன் தட்டி படுத்துறான். ப்ரோ கேட்டுங்க ப்ரோ. ஆல்ரெடி நாங்க ஒரு மாதிரி தான் சுத்துவோம். தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லியா? எதையாச்சும் சொல்லியா? இந்த உலகத்திலே தற்கூரின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அது மைக்கு பிடிச்சி எங்ககிட்ட கேள்வி கேட்கறேன் நான் தான். என்ன கேட்டா கேமராமேன் தான் தற்கூரின்றோம் பட்னு. இல்ல யாரோ கெஸ் பண்ணிருக்காரு. யாருன்னு சொல்லிருங்க. என்னைய கூட வச்சுக்கோ. நான் தான். சுற்றி நின்று ஊரே பார்க்க சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஹாய், உங்க பேரு? ஆர்த்தி. ஓகே, எந்த ஏரியால வரீங்க? பல்லாவரம். உங்க பேரு? ரதி. நீங்க எந்த ஏரியால? திருவற்றி. ஓகே. பொதுவா எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்லையும் அந்த வார்த்தையை கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? தற்குறி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த தற்குறினா என்னம்மா? ஒண்ணுமே தெரியாதவங்க தான் தற்குறின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, தற்குறினா என்ன? தற்குறிங்கிற கேள்வியை தற்குறி கிட்டே கேட்கிறேனா? தற்குறினா தருதல. பார்த்ததுல மிகப்பெரிய தற்குறி அப்படின்னா எதனால அவர் மிகப்பெரிய தற்குறி? ஒண்ணுமே தெரியாது. இருங்க வர. மேல சுத்தின்னு இருக்கிறாங்க. அப்படிதான் தற்குறின்னுவாங்க. எல்லாத்துலயுமே ரொம்ப மொக்கையா இருக்கிறாங்க. என் கேமராமேன் மாதிரி. அப்படி சொல்லிக்கலாம். நோஸ் கட்ரா. அவ்வளவுதான். ஓகே, தற்குறினா என்ன? அதுதானா? அவங்களா? அதான் யார ப்ரோ சொல்ற? நண்பர் பாலாஜி. பாலாஜி அவர்தான் நீங்க பார்த்ததுலயே மிகப்பெரிய தற்குறி. ஓ, அவர் தற்குறினா அவருக்கு பேர் வைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு மனுஷன் என்ன பண்றான்? என்ன தற்குறி ஆக்கி அமுச்சு விட்டுருவீங்க. அதனாலதான் இப்ப அவரை தான் நீங்க கலாய்க்கிறீங்க. அது தெரியாம வந்து வீடியோ எடுக்கிறாரு தற்குறி மாதிரி. தற்குறினா என்னன்னு தெரியுங்களா? எதனால அவங்க தற்குறிங்கிறீங்க? ஒண்ணும் புரியாது. அவன் பேரே காமாட்சி, இப்போ காவியான்ல அது மாதிரி தான் நான் சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க, தற்குறினா என்ன? அவங்க தானா? இப்ப அவங்க ஒரு ரீசன் சொன்னாங்க அவங்கள தற்குறின்னு சொன்னதுக்கு. நீங்க அவங்கள தற்குறின்னு சொல்றீங்க. என்ன ரீசனே இல்லாம ஒரு ரீசன் சொல்லிட்டாரு. என் பேரு வீட்ல காவியான் தான் சொல்றாங்க. சோ அதனால நான் அதை சொன்னேன். காமாட்சியே நல்ல பேர் தானே? நான் நல்ல பேரு தான். யார் இல்ல. அப்புறம் ஏன் காவியான்னு சொன்னீங்க? அது எனக்கு பிடிச்ச பேர் இல்ல. காமாட்சிங்கிறது அப்ப உங்களுக்கு பிடிக்கும். இருந்தாலும் அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. வீட்ல மாட்டீங்கன்னா அவ்வளவுதான் ப்ரோ. ஆமா, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க பார்த்ததுலே இவர்தான் மிகப்பெரிய தற்குறி அப்படின்னு முத்திரை குத்துனா யாரை குத்துவீங்க? என்ன மாறி மாறி குத்திப்பீங்க போல? மாத்தி குத்திப்பீங்க போல. தற்குறினா என்ன பிரதர்? சரி ஓகே, தற்குறினா என்ன? அதுக்கு என்ன பண்றான் என்ன ஏதுனே தெரியாம ஒருத்தன் இருப்பான். தற்குறிங்கிற ஒரு பட்டம் வாங்குற அளவுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு? இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. அதனால பேர் கொடுத்துருக்கோம். நீங்க சொல்லுங்க ப்ரோ. நீங்க தான் கரெக்டா பாயிண்டா கமல் மாதிரியே பேசுறீங்க ப்ரோ. அவனை எதுக்கு போறதா எதுக்கு படுத்தான் ஒரு 5 நிமிஷம் அவங்க அப்பன் தட்டி படுத்துறான். ப்ரோ கேட்டிருக்கேன் ப்ரோ. சரி ஓகே. அவளை எப்படி பாஸ் பண்ணி டிகிரி கொடுத்தாங்கன்னே தெரியல உனக்கு. சரி ஓகே, உங்களை யாராவது தற்குறின்னு இருக்காங்களா? கண்டிப்பாக. எதனால சொல்லியிருக்காங்கன்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்க. எப்பவுமே என் பேர் மாதிரி அதை தற்குறின்னு சொல்லி எனக்கு பழகிருச்சு. சொல்லுவாங்க. சரி ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ. சரி ஓகே, ஹாய் ப்ரோ. உங்க பேரு? சும்மா பேரு கேட்டேன் ப்ரோ. ஏன் ப்ரோ? தற்குறி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த தற்குறினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? யாராவது தற்கொலைன்னு இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க போல. என்ன ரீசனுக்காக உங்களை சொல்லுவாங்க? கலாய்க்கிறதுக்காகலாம் ஒருத்தவங்களை தற்கொலைன்னு சொல்ல முடியுமா? சரி ஓகே. முக்கியமா யாருன்னா என்னோட ஹஸ்பண்ட். ஐயோ ப்ரோ, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ப்ரோ. அவங்கதான் எப்படின்னா எது பண்ணாலும் ஒரு மெட்டியை வந்து திருவி விடுன்னு சொன்னது கூட போன வாரம் என்னோட காலை ஸ்கிராச் பண்ணிட்டான். அப்ப கூட நான் அவனை தற்கொலைன்னு தான் திட்டினேனே. ஆனா அவன் தான் பெரிய தற்கொலை. ஓகே போட மாட்டீங்களா? இல்ல போடுவோம், அவருக்கே அனுப்பிடுவோம். பர்சனலா ஒரு ஐடியா இருந்தாலும் அவருக்கே ஷேர் பண்ணி விட்டுருவேன். இல்ல வேண்டாம். அதான் அந்த படிக்கிற விஷயத்துல தான் தற்கொலைன்னு சொல்றாங்க. படிக்காதவங்களை தான் தற்கொலைம்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் படிக்கும் போது பரமா படிடா, ஒழுங்கா படிடா. அவங்க அப்பா கண்ணு வண்டி தள்ளியே போவாரு. என்னது சிரிப்பு? நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நிறைய இருக்கும் போல லிஸ்ட். இவங்களை தவிர்த்து சொல்லுங்க. இன்னும் எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு ஸ்னேகா. எதனால அவங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்கொலைங்கிறீங்க? எல்லாமே ரீசனே இல்லாம தானே தற்கொலைன்னு யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரியும் சொல்லலாம். அந்த மாதிரியும் சொல்லலாம். சரி ஓகே. இப்ப உங்களை யாராவது தற்கொலைன்னு சொல்லியிருக்காங்களா? இருங்க இருங்க, அவங்கள கேட்குறேன். உங்களே சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது. அதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. எதனால உங்களை தற்கொலைங்கிறாங்க? இந்த இந்த மாதிரி காமாட்சிங்கிற பேரை காவியான்னு மாத்துறதுனாலயா? இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தாலே கொஞ்சம் லூஸ் தரமா தான் பண்ணுவோம். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். பேசிக்கான ஒரு லூசி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆயிடுறேன். அவ்வளவுதான். அதான் பேசிக்கா நான் சொல்லுவேன் தெரியுமா, நான் ஒரு தற்கொலை. என் கூட சுத்துறதெல்லாம் தற்கொலையா சேர்ந்தா. நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. நிறைய பேர் என்ன ரீசனுக்காக சொல்றாங்க? சொன்னாலும் இது ஆல்ரெடி நாங்க ஒரு மாதிரி தான் சுத்துவோம். தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. அப்படியெல்லாம் இல்லங்க, அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. எடிட்டர் பட்டுன்னு ஏதாவது போட்டு விட்டு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுற போறா. இல்ல ப்ரோ, அது எப்படி கேக்குறது? நம்ம மாத்தி மாத்தி கூப்பிட்டுக்கிறோம். இப்ப ஏதாவது நார்மலா இப்ப போறோம், உன் ஃப்ரெண்டு வரேன் கூட வரேன்னா, ஏய் உனே வாடா. இவனா என்னது தப்பாக்குதுண்ணா? டேய் அப்படி இல்லடா. இப்படி ஈஸியா நம்ம ஒருத்தர் இப்ப என்ன கேட்டா கேமராமேன் தான் தற்கொலைன்றோம் பட்டுனே. நீங்க இவரை சொன்னீங்களே ஒரு ரீசனுக்கு இவர் தான் தற்கொலை. எதனால அவர் தற்கொலை? ஸ்போர்ட்டிவா சொல்லிக்கிறதா, மாத்தி மாத்தி திக்கும்ல. மாத்தி மாத்தி. சரி ஓகே. உங்களை யாராவது தற்கொலைன்னு இருக்காங்களா? அதான் சொல்லுவான், நான் திரும்பி சொல்லுவேன். அதான் அந்த மாதிரி தான். இந்த இதுல பார்த்தா யார் தற்கொலை மாதிரி தெரியுதா? எதை வச்சு சொன்னீங்க எங்க ரெண்டு பேரும் தற்கொலை மாதிரி இருக்கும்னு? மூஞ்ச பார்த்தே உங்க தற்கொலையா தற்கொலையான்னு கண்டுபிடிச்சிருங்க. என்ன பார்த்தா தற்கொலை மாதிரி இருக்கா? சரி ஓகே. ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சுறாங்க. அப்பெல்லாம் எவனும் இல்ல, அந்த தைரியத்துல தான் சொல்றேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. சரி ஓகே ஓகே. இந்த மாதிரி பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அதனால தான் எல்லாரும் உங்களை தற்கொலைங்கிறாங்க. அவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. ஓகே நல்லா பேசுங்க. தேங்க்யூ. இந்த உலகத்திலே தற்கொலைன்னு ஒருத்தர் இருக்காருன்னா அது மைக்கு பிடிச்சி எங்ககிட்ட கேள்வி கேட்கறேன் நான் தான். நந்தா. எனக்கு தெரிஞ்ச இந்த பேர் வச்சிருக்கவங்க எல்லாம் தற்கொலையா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நமக்கு தெரிஞ்ச கேமராமேன் தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவரை சொன்ன இந்த இடத்துல. பிரதர், உங்களை யாராவது தற்கொலைன்னு சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் சொன்னதில்ல. இந்த 4 பேர்ல பார்த்தோன்னே யார் மிகப்பெரிய தற்கொலை மாதிரி தெரியுது? எனக்கு தெரிஞ்சு உங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். என்னடா இன்னைக்கு எல்லாம் என்ன தற்கொலைங்கிறாங்க? நான் எல்லாரையும் சொல்லிட்டேன். இப்போ நீங்க தானே மிச்சம் இருக்கீங்க, அதனால உங்களை சொல்லலாம். ஓகே. எதனால என்ன தற்கொலைன்னு சொல்றீங்க? இந்த தற்கொலை தான் கேள்வி வந்து யார்கிட்ட வந்து கேட்டுக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு சடனா ஒருத்தரை பார்த்தோன்னா இவர் தற்கொலை அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? ஏன் உங்க கை மட்டும் எப்போ பார்த்தாலும் உன் ஃப்ரெண்டை நோக்கியே போகுது? ஃப்ரெண்டே பார்த்தோன்னா யார் மிகப்பெரிய தற்கொலைன்னு தெரியுது? சொல்லுங்க. எந்த சைடாவது தற்கொலை இல்லைன்னு தெரியுதான்னு பார்ப்போம். தோத்துக்கிட்டே இருக்கீடா. சொல்லுங்க. கேமராமேன் தான் தற்கொலையா? அப்ப சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. எங்களை பார்த்து கேட்டீங்க பாருங்க கேள்வி, அதனாலே தோணுச்சு. உங்களை பார்த்து நம்மளையும் மதிச்சு இவங்க கூப்பிடுறாங்களாடா, அதனால தற்கொலைங்கிறீங்க. இப்போ உங்களுக்கு மரியாதை கொடுத்தாவே நம்ம தற்கொலை ஆயிடுறோம் ஆட்டோமேட்டிக்கா. என்ன பாக்குற?
சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. அவரை தற்கொலைன்னு சொன்னீங்களா, அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன்? மைண்ட் வைஸ்லயே பேசிட்டு இருக்காரு. என்னது? அதனால கூட சொல்லலாம். மைண்ட் வாய்ஸ்லயே பேசிட்டு இருக்காரு, அதனால தற்கொலை. வெளியும் சொல்ல முடியாம, உள்ளேயும் சொல்ல முடியாம, எங்களை திட்டவும் முடியாம. சொன்னாலும் தப்பு, சொல்லட்டாலும் தப்பு. அவஸ்தைப்படுண்டா சாரி. நீங்க வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வாட்டி அவருக்கு பேர் வச்சீங்கன்னா சந்தோஷப்படுவோம். அது பேர் வந்து அகில், அகில் தற்கொலை. ஆ சொல்லுங்க. இல்ல அகில்னா தற்கொலையா, இல்ல அகில்னு பேர் வச்சாலே தற்கொலையா? பேர் வச்சாலே தற்கொலை. அதனால தானே அவனை தற்கொலைன்னு கரெக்டா சொல்லியிருக்காங்க. பார்த்தோன்னே யார் தற்கொலை மாதிரி தெரியுதா? இந்த கண்ணாடி போட்டு இரு ப்ரோ, நான் கழட்டிக்கிறேன். சொல்லுங்க. நம்ம 4 பேர் 5 பேர்ல யார் தற்கொலை? ஏன் ப்ரோ மேலே வேற மாதிரி பாக்குற ப்ரோ, இப்படி பாக்குற. டேய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? அதாவது பிஜிஎம் போட்டு நம்மள ட்ரெண்ட் பண்ணிட போறாங்க. ப்ரோ நீங்களே வச்சுக்கலாம் ப்ரோ, உங்களே வச்சுக்கலாம். அதான் ப்ரோ, நீ மேலே கீழே பார்த்துட்டு என்ன வச்சுக்கலாம்னு சொன்னா தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா, எங்களே ஒருத்தங்க பேட்டி எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அப்ப நீங்க எவ்வளவு பெரிய தற்கொலை அந்த மாதிரி அந்த கேட்டகரியில இவங்களையும் மதிச்சு நான் கூப்பிட்டு எடுத்தா மரியாதை ப்ரோ கொடுத்தேன். இதுக்கு மரியாதை கொடுத்தலாமா தற்கொலைமீங்க? தோத்துக்கிட்டே இருக்கீடா. பார்த்தோன்னே யார் தற்கொலை மாதிரி இருக்கா? சரி வேண்டாம் விடுங்க. சொல்லுங்க பரவாயில்ல. இல்ல சொல்லுங்க பரவாயில்ல. இப்பெல்லாம் ஒரு பொண்ணு சொல்லிட்டு போச்சு, இதெல்லாம் என்னெல்லாம் ஒரு ஆள்னு மதிச்சு இந்த கேள்வி கேட்டீங்களா, நீங்க தான் மிகப்பெரிய தற்கொலைன்னு சொன்னிச்சு, மனசை தேத்திக்கிட்ட. அது மாதிரி சொல்லுங்க. உண்மைதான். சரி ஓகே, உங்களே சொல்லிக்கிறேன். எவ்ரிபாடி எதனால சொல்றீங்கன்னு மட்டும் சொல்லிருங்க, ஒரு ரீசன். எதனாலவா? அந்த நீங்க சொல்லிட்டு சொல்லாம போயிட்டீங்கன்னா அந்த வடிவேல் படம் மாதிரி சுத்துறேன், எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் அந்த மாதிரி சுத்தம். இதுதான் ப்ரோ, இப்போ அந்த டைலாக் சொன்னீங்களே, இதே வச்சுக்கோங்க. எதுக்குடா நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம்ன்றல, அதே வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லியா? எதையாச்சும் சொல்லியா? ரீசன் சொல்லணுமா? ரீசன் இல்லப்பா, அதெல்லாம் ப்ரோ. இப்ப சம்பந்தமே இல்லாம அந்த கண்ணாடி போட்டுருக்கனால தற்கொலைன்னு சொன்ன, அது மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லியா? என்ன கேட்டீங்களா, அதுவே தற்கொலை தான். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. இப்பெல்லாம் ஒரு பொண்ணெல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு எல்லாம் போச்சு. சொல்லுங்க. தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா சும்மா பார்த்தோன்னு தெரியல இவன் தற்கொலை அப்படின்னு யாரோ கெஸ் பண்ணிருக்காரு, யாருன்னு சொல்லிருங்க. என்னைய கூட வச்சுக்கோங்க. நான் தான் சுற்றி நின்று ஊரே பார்க்க. ஏன் ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? சரி, எங்க 2 பேர்ல யாரு ப்ரோ தற்கொலை மாதிரி இருக்கா? இதுக்கு சொல்லக்கூடாதா, என்னைய சொன்னேன். சரி சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா சொல்றது தானே. அதான் பொதுவா சொல்லணும்ட்டீங்க. தெரியுங்க, அவர் கேமரா தெரியல, அவரே கூட இருக்கு. அவரே தற்கொலை. சரி, எந்த ஒரு ரீசனுக்காக அவர் பார்த்தோன்னு தெரியல. எது நம்ம பேசுறதுக்கெல்லாம் சிரிச்சுட்டே இருக்காதனால அவன் தற்கொலை அப்படியே வச்சுக்கலாம். சொல்லிடுங்க. வச்சுக்கலாம் அவ்வளவுதான். அவர் பேசுறதுலாம் நீ சிரிச்சி, அதனாலதான் நீ தான் தற்கொலைன்ட்டாரு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா?